வெல்கம் டு ராமசாமி சான்ஸ்கிரிட் கோர்ஸ். சமஸ்கிருத சாமானிய ஞானம் பகுதி 1ல் பரீட்சையா தேர்ட் பேப்பர் பாரதிய வித்யா பவன் சிலபஸில் மகாத்மா காந்தி இந்த பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். மகாத்மா காந்தியை பற்றி அதுக்கு முன்னாடி போன கிளாஸ் 2 எரர் இருந்தது. சாரி ஃபார் த மிஸ்டேக். அதாவது பாரத தேசத்தின் செழிப்பு பலவிதமாக ஹிமாலயத்தை சார்ந்துள்ளது. அது விநாசகரமான புயங்களை தடுத்து நாட்டை அப்புறம் அந்த மருது பூமியாக மாறாமல் வந்து அடிச்சிருங்க. பூமியின் மாறாக அதை அடிச்சுட்டு நாட்டை காக்கிறது அப்படின்னு வச்சுங்க. அப்புறம் சேது பிரசர பூசே வாயவக பாரததேசம் சமஸ்கிராமி தேசக மருபூமி சதஷா இந்த வரியும் வந்து இங்கே சேர்த்துருக்கேன். இதுலேருந்து தான் எழுதி வச்சுருந்தேன். இப்போ அந்த வரியை இதில் சேர்த்துருக்கேன். வாயுக்கள் பாரத தேசத்தில் பரவினால் அதே பாரத தேசத்தின் விரிவால் மருத பூமி நிலையான நாகரிகம் பெறும். இந்த வரியை சேர்த்துங்க. வாயுக்கள் பாரத தேசத்தில் பரவினால் அதே பாரத தேசத்தின் விரிவால் மருது பூமி நிலையான நாகரிகம் பெறும். இந்த வரியை சேர்த்துக்கணும். இப்போ மகாத்மா காந்தியை பற்றி பார்ப்போம். பாரதஸ்ய பிரதீபியாம் திஷி சௌராஷ்டிர விருத்திஸ்வக குமார வர்ததே தத்ர பிரதேஷ பகவதः ஸ்ரீகிருஷ்ணஸ்ய நகரி द्वारिका विदते सौराष्ट्र போர்பந்தர் இது பிரசித்தி நகர் வர்த்ததே. பாரதத்தின் பாரதத்தின் மேற்கு பகுதியில் சௌராஷ்டிரம் எனப்படும் நிலப்பரப்பு உள்ளது. பாரதத்தோட மேற்கு பகுதியில் சௌராஷ்டிரங்கிற நிலப்பரப்பு இருக்குது. அந்த பகுதியில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நகரம் துவாரகா அமைந்துள்ளது. அந்த பகுதியில் வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோட நகரம் துவாரகா அமைந்துள்ளது. சௌராஷ்டிரத்தில் போர்பந்தர் எனப்படும் புகழ்பெற்ற நகரம் உள்ளது. சௌராஷ்டிரத்தில் போர்பந்தர் என்ற புகழ்பெற்ற நகரம் உள்ளது. மகாத்மா பததாரி காந்தி மகாசாயக சரிநாவிய நகரம் தத்துபத எல்த மகான் சேவகர் உயர்ந்த மனப்பான்மை கொண்டவர் பிறந்தார். அதாவது மகான் வந்து காந்தி சொல்கிறாங்க. மகான் சேவகர் உயர்ந்த மனப்பான்மை கொண்டவர் அவர் பிறந்தார். அங்கே போர்பந்தரில் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறேன். மக்கள் வாழும் நகரத்தை அவர் அமைதிப்படுத்தினார். எல்லாம் நோட் பண்ணிங்க. दस्यनाम मोहनदास इति भगवत गांधी महासस्य पितरो धर्मत्परा पर सदाचार्यो शिलव च अभवताम बाल्यविदेव सत्य सदाचार च मोहनदास्य परमा प्रीति अभवत्. அவரது இயற்பெயர் மோகன்தாஸ். காந்தியோட இயற்பெயர் மோகன்தாஸ் ஆகும். அவரது இயற்பெயர் மோகன்தாஸ் ஆகும்.
காந்தியின் பெற்றோர் தர்மரி மற்றும் சதாச்சாரம் கொண்டவர்களாக இருந்தாங்க. நல்ல காந்தி அப்பா வந்து நல்ல வழியில் போகிறவங்களாக இருந்தாங்க. பெற்றோர் வந்து நல்ல வழியில் போகிறவங்களாக இருந்தாங்க. குழந்தை பருவத்திலிருந்தே மோகன்தாஸ் சத்தியம் மற்றும் நல்லொழுக்கத்தின் மீது மிகுந்த பாசம் கொண்டிருந்தார். சின்ன வயசுலேருந்தே காந்தி மகாத்மா காந்தி அதாவது மோகன்தாஸ் இயற்பெயர் சத்தியம் மற்றும் நல்லொழுக்கம் மீது மிகுந்த பாசம் கொண்டிருந்தார். ஆன்ய நகரே அத்தியாயன் கிருத்வா மோகன்தாசः உதமாய ஆத்தியமனாய ஆகல் சுமி கஞ்சத்தை. தன் பிறப்பு நகரத்தில் ஆரம்ப கல்வியை முடித்த பிறகு மோகன்தாஸ் மேன்மையான கல்விக்காக ஆங்கில நாட்டிற்கு சென்றார். அதாவது நம்ம பிறந்த ஊரில் வந்து ஆரம்ப கல்வியை முடித்த மோகன்தாஸ் காந்தி பெரிய படிப்புக்காக ஆங்கில நாட்டுக்கு சென்றார். எல்லாம் நோட் பண்ணிங்க. Sorry. तत्र चत्वारि वर्णानि आदित्य पूर्णर्वदिदां जन्म भूमिं मुम्बये धनार्जनाय कञ्चित् कालम् आदित्य वकील कर्मण आफ्रिका का देशम् अगच्छत् तत्र भारतीयानां प्रति आङ्ग्लेयमान अन्यायं व्यवहारं दुष्टं प्रति कर्तुं भारतीयमान एकमे சத்யதாது பிராயத். அங்கு 4 ஆண்டுகள் கல்வி கற்று பின்னர் தாய்நாடு இந்தியாவுக்கு திரும்பினார். அங்கே வெளிநாட்டுக்கு போய் 4 வருஷம் படிச்சுட்டு இந்தியாவுக்கு திரும்பினார். சில சமயம் மும்பையில் வாழ்ந்து வாழ்வாதாரத்திற்காக உழைத்தார். சில காலம் மும்பையில் வாழ்ந்து வாழ்வாதாரத்திற்காக உழைத்தார். அது வாழ்வாதாரத்துக்காக மும்பையில் சில நாள் உழைத்தார். பின்னர் வக்கீல் சேவைக்காக ஆப்பிரிக்கா தேசத்திற்கும் பயணம் செய்தார். வக்கீல் படிப்புக்காக வந்து வக்கீல் வேலைக்காக வந்து ஆப்பிரிக்கா தேசத்துக்கு பயணம் செஞ்சார். அங்கு ஆங்கிலேயர்களின் அநியாயமான நடத்தையை இந்தியர்கள் எதிர்கொண்ட போது அதை எதிர்க்கவும் இந்தியர்களின் ஐக்கியத்தை ஏற்படுத்தவும் மோகன்தாஸ் காந்தி முயன்றார்.
அங்கே ஆங்கிலேயரோட அநியாயமான நடத்தை இந்தியர்கள் எதிர்கொண்ட போது அதை 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 எதிர்க்கவும் செஞ்சு இந்தியர்களின் ஐக்கியத்தை ஏற்படுத்தவும் மோகன்தாஸ் காந்தி முயன்றார். எல்லாம் நோட் பண்ணிங்க. तस्य सिंसवादेन उद्योगेन सर्वैः भारतीयाः दां नेतरां कृत्वा ஆந்தரியமான பிரதிகரம் ஆகர்ஷண. அவரது தன்னலமற்ற முயற்சியால் அனைத்து இந்தியர்களும் அவரை தலைவராக ஏற்று ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போனார்கள். அவருடைய தன்னலமற்ற முயற்சியை பார்த்துட்டு எல்லா இந்தியர்களும் அவரை தலைவராக ஏற்றுட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்க. हिंसाराहितेन चादेन प्रतिकारेण आंग्लेयः स्वधर्मणः अयोध्यत ज्ञात भारती वैश्व स्वाय अधिकारः पूर्णः प्राप्तः. அவர் மேற்கொண்ட அகிம்சையான எதிர்ப்பின் மூலம் அவர் மேற்கொண்ட அகிம்சையான எதிர்ப்பின் மூலம் ஆங்கிலேயர்களின் செயல்களில் அநியாயம் வெளிப்பட்டது. ஆங்கிலேயர்கள் செயலோட அநியாயம் அதை தெரிஞ்சது, வெளில வந்தது. இதனை இந்தியர்கள் தங்கள் உரிமைகளை மீண்டும் பெற்றனர். இதனால் இந்தியர்கள் தங்கள் உரிமைகளை மீண்டும் பெற்றனர். அதனால் இந்தியர்கள் தன்னோட உரிமையை மறுபடியும் கிடச்சிது அவங்களுக்கு. எல்லாம் நோட் பண்ணிங்க. ஆப்பிரிக்காதக பிரத்யாகத மனசமய காந்தித்வா அகத்தலபகம் பிரபுதம் தனம் லோகசேவாமே பிரத்யாவிதுதம் தனாந்தனாய
ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கோ கதகசக விருத்ர பூத்வ நவ நவ நவர்தத்த. ஆப்பிரிக்காவில் இருந்து திரும்பிய போது காந்திஜி பெற்றிருந்த பெரும் செல்வத்தை அவர் மக்கள் சேவைக்காக அர்ப்பணித்தார். ஆப்பிரிக்காவிலிருந்து திரும்பிய போது அவர் பெற்றிருந்த நிறைய செல்வத்தை மக்களுக்காக அர்ப்பணித்தார். அவர் ஆப்பிரிக்கா சென்றது வாழ்வதற்காக இருந்தாலும் இறுதியில் செல்வம் ஆசையற்றவராக மாறி தாய்நாட்டுக்கு திரும்பினார். அவர் வாழ்வதற்காக ஆப்பிரிக்கா போயிருந்தாலும் இறுதியில் அவர் செல்வம் ஆசையற்றவராக மாறி தாய்நாட்டுக்கு திரும்பினார். பாரத மாதத்திய காந்தித்வா ஹி ஹிம்சா ஹிம்சார்பேன மார்கேன தேசஸ்ய சுவாதந்திராய பூத்வ பாரத பிராரம்பக. இந்தியாவிற்கு திரும்பிய பின் காந்திஜி அகிம்சை வழியில் பின்பற்றி நாட்டின் சுதந்திரத்துக்காக போராட்டத்தை தொடங்கினார். இந்தியாவுக்கு திரும்பினதுக்கப்புறம் காந்தி அகிம்சை வழியை பின்பற்றி நாட்டின் சுதந்திரத்துக்காக போராட்டத்தை தொடங்கினார். எல்லாம் நோட் பண்ணிங்க. गांधी ना हिंसा सहने न दस्य देशभक्ति सचरितं सागस्यादां दृष्ट्वा लोकस्तमनेसरन् ददुवचनौ स्वदेश सेवाय प्राणनदि त्यक्तं बहवो जना सत्रद अभूवन्. அவரது தேசபக்தி நல்லொழுக்கம் துணிச்சல் ஆகியவற்றைக் கண்டு மக்கள் அவரை பின்பற்றினர். அவரோட தேசபக்தி நல்லொழுக்கம் அவரோட துணிச்சலெல்லாம் பார்த்துட்டு மக்கள் அவரை பின்பற்றினார். அவரது உபதேசங்களால் பலர் தங்கள் உயிரையும் தியாகம் செய்ய தயாரானாங்க. அவரோட உபதேசங்களால் பலர் உயிரையும் தியாகம் செய்யறதுக்கு தயாரானாங்க. பூனக உத்தியோக கிரியமானே பாரததச யுத்தம் सदाविदंत पर्वम महात्मा बद नदी है गांधी महासायक भारत राष्ट्रपिता மீண்டும் மீண்டும் அவர் மேற்கொண்ட முயற்சியினால் போரின்றியே இந்தியா தனது சுதந்திரத்தை பெற்றது. மீண்டும் அவரோட முயற்சியினால் போர் இல்லாமல் இந்தியா சுதந்திரத்தை பெற்றது. இதனால் முன்னரே மகான் என்ற பட்டம் வழங்கப்பட்ட காந்திக்கு முன்னரே மகான் பட்டம் மகாத்மா என்ற பட்டம் வழங்கப்பட்ட காந்திஜி
முன்னாடியே மகாத்மாவுக்கு பட்டம் காந்திஜி. பின்னர் இந்தியாவின் தந்தை, இந்திய தந்தை எனவும் போற்றப்பட்டார். பின்னர் காந்திஜி வந்து இந்திய தந்தைன்னு எனவும் போற்றப்பட்டார். அதெல்லாம் நோட் பண்ணிங்க. परमेश्वरस्य श्रीरामचन्द्रस्य भक्तः दीनबन्धुः अहिंसात्य धर्मेषु बबूधरः नमद्रवादरः सेवकः सत्याप्रभाषः एतादृशः महापुरुषः पुत्र प्रकार्य भगति सदेशः सत्यम धन्य एव. பரமபிதா ஸ்ரீராமச்சந்திரனின் பக்தராக, பரமபிதா ஸ்ரீராமச்சந்திரன் பக்தராக, தீன பந்துவாக, அகிம்சை மற்றும் சத்தியம் ஆகிய தர்மங்களின் உறுதியானவராக, அதாவது தீன பந்துவாக ஆசிய சத்தியத்தினால் தர்மங்களை உறுதியுள்ளவராக, தாழ்மையின் உருவாக சேவையே தாழ்மை உருவாக சேவையே வாழ்க்கை நோக்கமாக கொண்டவராக, சத்தியமும் அகிம்சையும் வழிபட்டவராக, இத்தகைய மகாபுருஷன் தோன்றும் தேசம் உண்மையிலேயே தன்யமானது. இத்தகைய மகாபுருஷன் தோன்றிய தேசம் வந்து உண்மையிலேயே வந்து தன்யமானது, நல்ல நாடு அப்படிங்கிற மாதிரி. எல்லாம் நோட் பண்ணிங்க. இத்தகைய மகாபுருஷன் தோன்றிய தேசம் உண்மையிலேயே தன்யமானது, நல்ல நாடு. மகாபுருஷர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இதோட பரிட்சையாக போர்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. எல்லாம் பரிட்சை நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.